ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோல ஒரு குட்டி பிரேமோவா பார்க்கலாம் வாங்க. மதிக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னா சொல்லிட்டு கிளாஸ்க்கு போகாம வீட்ல இருந்தே வந்து இது மாதிரி பாடம் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா யாருமே பெருசா கண்டுக்காம மதிய வந்து ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவங்க மாமியார்ல இருந்து சுரேஷ்ல இருந்து எல்லாருமே. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ரூம்குள்ளார வந்து அவங்களால ஒர்க் பண்ண முடியல, டவர் இல்லாதனால டைரக்டா வந்து காலேஜ்க்கே போறாங்க மதி. காலேஜ்க்கு போனதும் மதிக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு முடியாத போயிடுது. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா மதி என்னாச்சுன்னு உடம்புக்கு முடியலன்னு உடனே சுரேஷ் கால் பண்றாங்க. இது மாதிரி மதியோடைய கிளாஸ்மேட் பேசுறேன்றாங்க. சொல்லுங்க என்னாச்சுன்னு உடனே மதிக்கு ரொம்ப உடம்பு முடியாத போயிடுச்சு. என்னது உடம்பு முடியலையா? ஆமா உடம்பு முடியல, லீவ் எடுத்துக்கிறேன்னாங்க. ஆனா அதுக்குள்ள வந்துட்டாங்க இவங்கன்றாங்க. ஓ அதனாலதான் இவ வீட்லயே இருந்தாலான்னு வந்து கூட்டிட்டு போறீங்களா? வரேன் நானுன்ட்டு சுரேஷ் பாத்தீங்கன்னா உடனே வராங்க. மதிய கூட்டிட்டு கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட போறாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு டயர்டா இருக்கு, லைட்டா ஃபீவர் இருக்கு, அவ்வளவுதான். நான் கொடுக்குற டேப்லெட்டும் இந்த கஞ்சியும் கொடுங்க, உடம்பு சரியாகிட்டு சரி ஓகேன்றாங்க. உடம்பு சரியில்லைன்னா சொல்ல மாட்டியா அப்படின்றாங்க. சொல்றதுக்கு விட்டீங்களா நீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. டேய் என்னடா ஆச்சுன்னு இல்லம்மா உடம்பு சரியில்லைன்னு கிளாஸ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க, அதாம்மா நான் கூட்டிட்டு வந்தேன்றாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தோம். ஐயோ கஞ்சி கொடுக்க சொல்லியிருக்காங்க சார், நான் கஞ்சி ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா இந்த மகாராணிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத ஆகிறதான்றாங்க. அத்தை உடம்பு சரியில்லைன்னா உடம்பு தானே அத்தை சரியில்லாத இருக்கும், ஏன் அத்தை இப்படி பேசிட்டு இருக்கீங்க, சும்மா அவளுக்கு வக்காலத்து வாங்காதடி, போய் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவாங்க. அப்புறம் மதிக்கு கஞ்சி எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. சுரேஷ் இது கொடுத்துரு சுரேஷ், எனக்கு வேலை இருக்கு நிறைய அப்படின்ட்டு போறாங்க. மதி உடம்ப பார்த்துக்கோ சரிங்க காண்டாங்க. சுரேஷே பாத்தீங்கன்னா கஞ்சியை வந்து மதிக்க ஊட்டி விடுறாங்க. ஏன்னா மதியால குடிக்க முடியல, அவங்களுக்கு ஒரு மாதிரி டயர்ட்னஸா இருக்கும். ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறாங்க சுரேஷ். அதை பார்த்து மதிக்கு ஒரே ஹாப்பியா இருக்கு. இந்த அளவுக்கு நல்ல மனுஷனான்ற மாதிரி தான் ஏக்கத்தோடு இருக்காங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.